Hi students, நம்ம இந்த வீடியோல class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 5 மார்க் கொஸ்டின் சாப்டர் 1ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க பாசிபிலிட்டி இருக்கு, அதோட ஆன்சர் எப்படி பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்போ இந்த கேள்வியில பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சாப்டர் 1ல இந்த டைப்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு கேட்பாங்க எப்பவுமே எக்ஸாம்ல. ஃபர்ஸ்ட் ஏ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பரை எழுதணும், லெஸ் தென் 8 இருக்கணும் அப்படின்றதான் உங்களோட செட் ஏ. நேச்சுரல் நம்பர்ன்றது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1ல இருந்து லெஸ் தென் 8னா நம்ம 7 வரைக்கும் எழுதிக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 இதான் நம்மளோட ஏன்ற செட்டு. அடுத்து பாருங்க, பீன்ற செட்டுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா த செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர் லெஸ் தென் 8. பீன்ற செட்டுக்குள்ள எல்லா பிரைம் நம்பரையும் எடுத்து எழுதணும், அதுவும் லெஸ் தென் 8 இருக்கணும். பிரைம் நம்பர்னும் போது மற்ற எந்த டேபிள்ஸ்லயும் வராத நம்பர்ஸ் தானே பிரைம் நம்பர். 1 வந்து பிரைம் நம்பர்ல வராது. ஸோ 2 3 5 7 இவங்க தான் பிரைம் நம்பர்ஸ். மற்ற நடுவில் வர்ற அந்த 4 6 எல்லாம் வந்து மற்ற டேபிள்ஸ்ல வர்றதுனால அவங்க பிரைம் நம்பர் கிடையாது. சின்றது பாருங்க, த செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ற செட்டுக்குள்ள பிரைம் நம்பர் எழுதணும், அது ஒரு ஈவன் நம்பரா இருக்கணும் அப்படின்னா இப்போ இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் தான். இதோட ஈவன் நம்பர் பாருங்க 2 மட்டும் தான். ஏன்னா 2 இல்லாம இதுக்கப்புறமா வரப்போற எல்லா ஈவன் நம்பரும் 2 டேபிள்ல வந்துரும்ல, அதனால அதெல்லாம் ஈவன் பிரைம்னு சொல்ல முடியாது. ஸோ இதான் நம்மளோட ஏபிசின்ற செட்டு. இப்போ இந்த கொஸ்டின்ல a cross b minus cயும் a cross b minus a cross cயும் சேம்னு உங்களை வந்து ப்ரூஃப் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிற வேல்யூ எடுத்துட்டு அவங்களை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ a cross b minus c கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இந்த பிராக்கெட்ல இருக்கிற ஏன்ற செட் நம்ம கிட்டே இருக்கு, b minus c நம்ம கிட்டே இல்லை. முதல்ல b minus c கண்டுபிடிச்சிக்கலாம். இது b, இது c. அப்போ b minus cனா என்ன அப்படின்னா bன்ற செட்ல இருந்து c-யை ரிமூவ் பண்ணுங்கன்னு அர்த்தம். இப்போ சில 2 இருக்கிறதுனால இந்த 2வும் இந்த 2வும் ரிமூவ் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 3 5 7 இவங்க தான் உங்களோட பி மைனஸ் சில வருவாங்க. எப்பவுமே சப்ட்ராக்ஷன் பண்ண சொன்னாங்கன்னா இவங்க கொடுத்துருக்க 2 செட்டுக்கு நடுவில் ஏதாவது காமன்னா நம்பர் இருந்தால் அதை கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் வந்து இந்த முதல் செட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் எடுத்து எழுதணும், அதுதான் மைனஸ். இப்போ ஏவும் தெரியும், பி மைனஸ் சியும் தெரியும், உங்களுக்கு கிராஸ் எழுதிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஏன்ற செட், இதான் நம்மளோட பி மைனஸ் சின்ற செட். இவங்க 2 பேரையும் கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற முதல் நம்பர் எடுத்துக்கோங்க 1. இவங்களும் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் கூட ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்போ 1, 3 அப்படின்னு கிடச்சிருக்கும். அடுத்து இதே 1 இந்த 5 கூட ஜாயின் பண்ணும்போது 1, 5. அதே 1ன்ற நம்பர் இந்த 7 கூட ஜாயின் பண்ணும்போது 1, 7. இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டையும் உங்க கூட ஜாயின் பண்ணி எழுதணும். அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற 2வை 3 கூட, அதுக்கப்புறம் 5 கூட, அதுக்கப்புறம் 7 கூட நம்ம எழுதும்போது 2, 3 2, 5 2, 7 அப்படின்னு கிடைக்குது. இதே மாதிரி எல்லா நம்பரையும் இந்த 3 5 7 கூட கனெக்ட் பண்ணி இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ எங்க எல்லாரும் கூட ஜாயின் பண்ணி எழுதியாச்சு. இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் கொஸ்டின்ல நம்மள ப்ரூஃப் என்ன எழுத சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. a cross b minus c நம்ம இங்கே எழுதிட்டோம். இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடுக்கு நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் ரைட் ஹேண்ட் சைடில் a cross b பண்ணிட்டு அப்புறம் a cross c பண்ணிட்டு அவங்க 2 பேரையும் மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல a cross b எழுதணும், அதுக்கப்புறம் a cross c இந்த மாதிரி செட் எழுதணும், அப்புறம் 2 பேரும் என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ முதல்ல a cross b எழுதணும்னா ஏன்ற செட்டையும் bன்ற செட்டையும் வந்து கிராஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. ஸோ ஏன்ற செட்டையும் bன்ற செட்டையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ முதல்ல கிராஸ் பண்ணணும் அப்படின்னா ஏயோட எலிமெண்ட்டை பியோட எலிமெண்ட்டோட சேர்க்கணும். ஏயோட எலிமெண்ட் 1 இருக்கா, இந்த 1 இவங்க 4 பேர் கூட சேர்க்கணும். அதாவது 1, 2 1, 3 அப்புறம் 1, 5 அப்புறம் 1, 7. ஸோ 1 ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 2 எடுத்து இவங்க 4 பேர் கூடயும் சேர்க்கணும். அப்போ 2, 2 2, 3 2, 5 2, 7 அப்படின்னு கிடைக்குது. இதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா நம்பரையும் இவங்க எல்லாரும் கூடயும் சேர்த்து இந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டோம். ஸோ அடுத்து நமக்கு வேண்டியது a cross c. ஏன்ற செட்டை திருப்பி எழுதிட்டு சின்ற செட்ல நம்ம கிட்ட 2 மட்டும் தான் இருந்தது, இவங்க கூட இப்போ ஜாயின் பண்ணோம். இப்போ இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் இந்த 2 கூட ஜாயின் பண்ணி எழுதிட்டோம்னா நம்மளோட a cross c கிடைச்சிரும். ஸோ a cross c முதல்ல இங்கே 1, அப்புறம் அங்கே இருக்கிற 2 1, 2 அப்புறம் 2, 2 3, 2 4, அதே மாதிரி 5. ஸோ இப்படி எழுதிட்டோம். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, a cross bயும் a cross cயும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது a cross bல இருக்கிற எலிமெண்ட்டையும் a cross cல இருக்க எலிமெண்ட்டையும் வந்து மைனஸ் பண்ணுங்க அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், a cross bல இருக்க எலிமெண்ட் எழுதணும், அதுல ஒரு எலிமெண்ட் கூட a cross யோடது இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்க 2 பேருக்கும் காமனா இருக்கிற எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். இங்க 1, 2 இருக்கா, இங்கேயும் 1, 2 இருக்குன்னா அந்த எலிமெண்ட் நம்ம எழுதக்கூடாது. அடுத்து இங்க 2, 2 இருக்கு, இங்கேயும் 2, 2 இருக்கு, அவங்களை எழுதக்கூடாது. 3, 2னா இங்கேயும் 3, 2 இருக்கு, அதை எழுதக்கூடாது. 4, 2வை ரிமூவ் பண்ணணும். 5, 2
6,2 7,2 இவங்க இந்த டாட் வச்சவங்க மட்டும் இங்க இருக்கிறதுனால அவங்கள நம்ம கேன்சல் பண்ணிட்டோம், உங்களை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம், மைனஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அது இப்போ மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் ஏ கிராஸ் பில யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் எடுத்து எழுதணும். இப்போ இந்த டாட் வச்ச எலிமெண்ட்டை தவிர மற்ற எலிமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுதிருங்க. அதாவது 1,3 1,5 1,7 2,2 எழுதக்கூடாது. அடுத்து நம்ம 2,3க்கு போயிடணும். இதே மாதிரி அந்த டாட் வச்ச எலிமெண்ட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். அதாவது இதை மைனஸ் பண்ணி கிடைச்சது. நம்மளோட முதல் ஈக்குவேஷன்ல கிடைச்சிருக்க டேர்ம்ஸ் பாருங்களேன், அதே நம்பர்ஸ் தான் நமக்கு இப்போ ஆர்ஹெச்எஸ்லயும் கிடைச்சிருக்கு. அப்ப எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஒரே மாதிரி கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம கொஸ்டின்ல அவங்க ப்ரூவ் பண்ண சொன்ன ஏ கிராஸ் பி மைனஸ் சியோட வேல்யூவும் ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சியோட வேல்யூவும் சேமா தான் இருக்கு அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல இருந்து நமக்கு இன்னொரு 5 மார்க் கேட்கறாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு. The function f r to r is defined நீங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கீழே இருக்க எல்லாருக்கும் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இங்க ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்களே, இதை வச்சுதான் இந்த f of 4 இதுல எதுல வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸோட வேல்யூ -2 விட சின்ன நம்பரா இருந்தா இதுல எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. -2 விட சின்ன நம்பர் அப்படின்றது என்னன்னா நம்பர் லைன்ல -2க்கு லெஃப்ட் சைட்ல வர்றவங்க, அதாவது -3 -4 -5 இவங்க எல்லாம் தான் -2 விட சின்ன நம்பர். f of -2 விட சின்ன நம்பர் கேட்டாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நீங்க எழுதணும்னு அர்த்தம். இங்க பாருங்க -2க்கு இங்க கீழே கோடு போடல, ஆனா இங்க கீழே கோடு போட்டிருக்காங்க. அப்ப -2 வந்து இங்க தான் இன்க்ளூடட். அப்ப இதுக்குள்ள -2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி -2 -1 0 1 2 வரைக்கும் நம்பர் கேட்டாங்கன்னா இந்த நடுவுல இருக்கிற ஃபங்க்ஷன்ல இருந்து எடுக்கணும்னு அர்த்தம். 3 கிடையாது, ஏன்னா 3க்கு கீழே கோடு போடல பாருங்க. இதுல 3க்கு கீழே கோடு போட்டிருக்காங்கல்ல, அப்ப எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் than or equal to 3னா 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 4 5 அப்படின்னு நம்பர் வந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு தான் 3ஆ கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் கேள்வி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களை என்ன கேட்டிருக்காங்க, f of 4 தானே கேட்டாங்க. 4ன்றது இங்க எங்க வருதுன்னு பாருங்க, இங்க தான் வந்திருக்கு. ஏன்னா இது +4, இங்க இருக்குது -4. +4 இந்த இன்டர்வல்ல இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அதாவது f of x is equal to 3x minus 2ன்ற ஃபங்க்ஷனை தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம f of 4 கண்டுபிடிக்க முடியும். x வர இடத்துல 4 போட்டுருங்க. அப்ப இது 3 பக்கத்துல x இருந்தா மல்டிபிள்ல தான் போடணும். 3 multiple by 4 minus 2 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது 12 minus 2 கிடைக்குது. அப்ப வேல்யூ 10 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் f of -2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. f of -2 கண்டுபிடிக்கணும்னா -2 இங்க இருக்கிற எந்த இன்டர்வல்ல இருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது இன்டர்வல்ல தான் -2 இருக்கு. ஸோ -2க்கு நம்ம அப்ப f of xக்கு என்ன ஃபங்க்ஷன் எடுக்கணும், x squared -2 அப்படின்னு எடுக்கணும். x squared -2 அப்ளை பண்ணி f of -2 கண்டுபிடிக்கிறோம். எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் -2ன்னு போட்டுக்கணும். இப்போ -2 squared -2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். -2 ஸ்கொயர் பண்ணா +4 தான். இங்க ஆல்ரெடி ஒரு -2 நம்ம கிட்ட இருந்தது. இப்போ 4ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 2 தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஸோ f of -2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க f of 4ஐயும் 2 times f of 1ஐயும் ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் நம்மளோட கொஸ்டின். முதல்ல f of 4 கண்டுபிடிக்கணும். f of 4 நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். நம்ம அதே அப்ளை பண்றதா இருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம், இல்ல திருப்பி கண்டுபிடிக்கிறதா இருந்தா கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்ல f of 4ஐயும் 2 times f of 1ஐயும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ f of 4 வேணும் அப்படின்னா எந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும், 4 இங்க இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் எடுத்திருப்பாங்க. அப்ப 3 × 4 - 2ன்னு எழுதிட்டு 12 - 2 10ன்னு கிடைச்சது. இது நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். f of 1 வேணும் அப்படின்னா 1ன்றது எந்த இன்டர்வல்ல இருக்கு, இங்க இருக்கு பாருங்க +1. ஸோ +1 இந்த இன்டர்வல்ல இருக்கிறதுனால இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். அதாவது x squared - 2, xக்கு பதிலாக இங்க 1 இருக்கிறதுனால 1 squared - 2 அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கணும். 1 ஸ்கொயர் பண்ணா 1, இங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு -2 இருக்கு. ஸோ இங்க -1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். f of 4ஐயும் 2 times f of 1ஐயும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். f of 4ஓட ஆன்சர் கூட 2 times f of 1 ஆட் பண்ண என்ன வரும்னா கேட்டிருக்காங்க. f of 4க்கு 10 கிடைச்சது, பிளஸ் 2 times f of 1ஓட வேல்யூ கொஸ்டின்ல -1ன்னு இருக்கு, இங்க -1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப 10 2 1s are 2 plus into minus -2ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப 8 அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4ல இப்படி கேட்டிருக்காங்க. f of 1 -3 times f of 4 by f of -3. f of 1ம் f of 4ம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே f of 4ம் f of 1 இருக்கு, திருப்பி கண்டுபிடிக்க வேண்டாம். இதுல புதுசா இருக்குது f of -3 மட்டும் தான். அப்ப f of -3 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். -3ன்றது எந்த இன்டர்வல்ல இருக்கு, முதல் இன்டர்வல்ல இருக்கு பாருங்க -3. அப்ப இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். 2 times x plus 7. அப்ப 2 times xக்கு பதிலா -3 இந்த +7ஐயும் போட்டிருக்கணும்.
இப்போ 2 3s are 6 இங்க மைனஸ் இருக்கிறதுனால -6 + 7 கிடைச்சிருக்கும். சப்ட்ராக்ட் பண்ணா 1ன்னு கிடைக்குது. அதான் f of -3 ஓட வேல்யூ. இப்போ இந்த மூணு வேல்யூவும் கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். f of 1க்கு பதிலா நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1. அப்போ -1 இங்க கொஸ்டின்ல இருக்க மைனஸை போட்டு இந்த கொஸ்டின்ல இருக்க 3யும் போட்டுக்கலாம். f of 4க்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது என்னது? 10. அப்போ இங்க 10ன்னு போட்டுட்டு டினாமினேட்டர்ல f of -3 f of -3 ஓட வேல்யூ இங்க நமக்கு +1ன்னு கிடைச்சது. அதனால இங்க +1ன்னு எழுதிக்கலாம். இப்போ -1 3 10s are இங்க 13 கிடைச்சிருக்கும். டினாமினேட்டர்ல இருக்க ஒண்ணுக்கு வேல்யூ இல்ல, அதை நம்ம அப்படியே கூட விட்டுறலாம். ஸோ -1 -30 ரெண்டுமே மைனஸ்ல இருந்தா ஆட் பண்ணி தானே மைனஸ் சைன் போடணும். அப்போ ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடும்போது -31 அப்படின்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட சரியான ஆன்சர். ஸோ அடுத்த தேர்ட் கொஸ்டின், நம்மளோட ரிலேஷன் ஃபங்க்ஷன்லேருந்து மூணாவது கேட்குற டைப் வந்து இந்த மாதிரி 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபங்க்ஷன் ஃப்ரம் a to b be the function defined by f of x is equal to x/2 - 1 இருந்ததுன்னா இந்த செட் A, இது வந்து நம்மளோட செட் B இருந்தால் ரெப்ரசன்ட் பை செட் ஆஃப் ஆர்டர் பேர் டேபிள் ஆரோ டயக்ராம் கிராஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். செட் ஆஃப் ஆர்டர் பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல கொஸ்டின்ல அவங்க சொல்லியிருக்காங்க ஏலேருந்து பிக்கு ஃபங்க்ஷன் போயிருக்கு அப்படின்னா எக்ஸோட பிளேஸில் நம்ம போட வேண்டியது ஏயோட வேல்யூ, ஆன்சராக கிடைக்க வேண்டியது பியோட வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளோட கொஸ்டின்ல அவங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் f of x is equal to x/2 - 1. நம்மளுக்கு ஏன்ற செட்டுக்குள்ள அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் பாருங்க. ஏன்ற செட்டுக்குள்ள 2 4 6 8 கொடுக்கல, 10 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 12 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எக்ஸோட பிளேஸ்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறது 2 4 6 8 10 தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ முதல்ல எக்ஸோட பிளேஸ்ல 2 போடுறோம். f of 2 is equal to எக்ஸோட பிளேஸ்ல 2 போட்டா 2/2 - 1 2 2 கேன்சல் ஆச்சுன்னா 1 - 1 = 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற டேர்ம் என்ன அப்படின்னீங்கன்னா எக்ஸுக்கு 2ன்னு போட்டா ஆன்சர் 0ன்னு கிடைக்குது. 2, 0ன்னு அர்த்தம். அடுத்த நம்பர் இங்க 4 இருக்கு. அப்போ f of 4ன்னு போடுங்க. எக்ஸ் வேற இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 4/2 - 1 4 2ஆல கேன்சல் பண்ணா 2 - 1 1ன்னு கிடைச்சிரும். 4 சப்ஸ்டியூட் பண்ணா 1 வருதா? அப்போ 4, 1ன்னு எழுதிக்கோங்க. அடுத்த நம்பர் f of தேர்ட் நம்பர் 6 இருக்கா? 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 6/2 - 1 6 2 டேபிள கட் பண்ணும்போது 3 கிடைச்சிருக்கும். ஸோ 3 - 1 2ன்னு கிடைக்குது. அப்போ நான் 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு ஆன்சர் 2ன்னு கிடைச்சது அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த நம்பர் 10 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 10/2 - 1 10 கட் பண்ணும்போது 5 வந்திருக்கும். 2 டேபிள்ல மைனஸ் பண்ணும்போது 4 கிடைச்சிருக்கு. அப்போ 10 சப்ஸ்டியூட் பண்ணா 4 என்ற ஆன்சர் வந்தது. லாஸ்ட் நம்பர் 12. ஸோ 12லையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 12/2 - 1 அப்போ 6 - 1 பண்ணா 5 கிடைக்குது. அப்போ 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்குது? 5ன்னு கிடைக்குது. சம்மோட பெரிய விஷயமே இதை கண்டுபிடிக்கிறதா. இதை கண்டுபிடிச்சிட்டு இவங்க எல்லாரையும் ஆர்டர் பேராவும் டேபிளாவும் ஆரோ டயக்ராம் எழுதுறது ரொம்ப ஈஸி. எப்படி எழுதுறது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எழுதுறோம். செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்னும் போது நம்ம ஒரு செட் பிராக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு நமக்கு இங்க கிடைச்ச எலிமெண்ட்லாம் இருக்குல்ல, இந்த 2, 0 4, 1 அவங்களெல்லாம் எடுத்து இப்படி ஒரு செட்டுக்குள்ள போட்டா அதான் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். ஸோ அடுத்து டேபிள்னும் போது டேபிள்ல எக்ஸ் f of x அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்மளுக்கு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ல கிடைச்ச நம்பர் இருக்கு இல்லையா, 2, 0 எக்ஸ் வந்து 2ஆ இருக்கும்போது f of x 0 கிடைச்சது. 4னா 1 6னா 2 10னா 4 12னா 5. ஸோ ஆரோ டயக்ராம்னா இந்த மாதிரி 2 சர்க்கிள் போட்டுக்கோங்க உங்களோட செட்டுக்காக. ஒரு செட் வந்து ஏ, இன்னொரு செட் வந்து பி. நடுவில் உங்களோட ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். 2 வந்து 0 கூட கனெக்ட் ஆயிருக்குன்னா இங்கே 2 இங்கே 0 போட்டு இப்படி ஆரோ போடணும். இந்த பக்கம் ஆரோ ஃபேஸ் பண்ணியிருக்கணும். 2வை சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வருது. 4ஐ சப்ஸ்டியூட் பண்ணால் 1 கிடைக்குது. 6ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 கிடைச்சிது ஆன்சர். அப்புறம் 10ஐ சப்ஸ்டியூட் பண்ணால் 4 கிடைச்சிது. 12ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 கிடைச்சிது. அப்படியே நம்ம ஆரோ போட்டுடலாம். இதான் உங்களோட ஆரோ டயக்ராம். கடைசியாக நம்ம போட போகிறது கிராஃப். ஸோ கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு 12 வரைக்கும் வேணும். ஸோ இங்கே 12 வரைக்கும் போட்டிருக்கேன். அது மாதிரி ஒய் ஆக்சிஸில் 5 வரைக்கும் வேணும். எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது உங்களோட எக்ஸ், உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது எக்ஸ் டேஷ், மேலே வர்றது ஒய், கீழே வர்றது ஒய் டேஷ் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ டேஷ் எல்லாம் எப்போவுமே நெகட்டிவ்ல இருப்பாங்க. இப்போ இவங்களை வந்து பிளாட் பண்ணிடலாம். 2, 0 எக்ஸில் 2 இருக்குது, ஒய் வந்து 0 ஆயிருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸோட 2ல் பிளாட் பண்ணும். இதான் உங்களோட 2, 0. இதில் வந்து அந்த பிளாட்டிங் பாயிண்ட்டை வந்து எழுதிக்கோங்க 2, 0 அப்படின்னு. அடுத்து 4, 1 எக்ஸ் ஆக்சிஸோட 4ம் ஒய் ஆக்சிஸோட 1ம் மீட் பண்ணுற இடத்துல தான் பாயிண்ட் வைக்கணும். ஸோ இங்கே பாயிண்ட் வச்சிடலாம். இது நம்மளோட 4, 1 பாயிண்ட். அடுத்து 6, 2 இங்கே இருக்கிற 6ம் இங்கே இருக்கிற 2வையும் ஜாயின் பண்ணுற மாதிரி பாயிண்ட் வைக்கணும். ஸோ இது நம்மளோட 6, 2. அதே மாதிரி 10, 4ஐயும் பிளாட் பண்ணிடலாம். இது நம்மளோட 10, 4. ஸோ இந்த மாதிரி பிளாட் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் ஆரோ போட்டிங்கன்னா அதான் உங்களோட கிராஃப். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்
g of f of x is equal to f of g of x வந்து equal to prove பண்ணணும். f of x க்கும் g of x க்கும் நம்ம கிட்ட functions கொடுத்துட்டாங்க. So முதல்ல இந்த பக்கம் g of f of x இதை வந்து கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இந்த முதல்ல வருதுல இந்த f of x தான் முதல்ல வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷனுக்கு எடுத்துட்டு போகணும். இது எப்படி எழுதுறதுன்னு பாருங்க முதல்ல. ஸோ இந்த வெளியில இருக்க g அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி பெரிய பிராக்கெட் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் f இந்த உள்ள இருக்கிற f of xக்கு பதிலா நம்மளுக்கு கொடுத்திருக்க கொஸ்டின்ல f of xக்கு என்ன இருக்கு 3x + 1 இருக்கா. ஸோ அவங்கள எடுத்து நம்ம எழுதிக்கலாம். அதாவது இதுக்கு உள்ள நம்ம இப்படி f of x ன்னு எடுக்கிறதா அர்த்தம். ஃபர்ஸ்ட் இதை வந்து இப்படி பிரிச்சிடணும். அப்புறம் இந்த f of x பதிலா நம்ம அந்த கொஸ்டின் எடுத்து எழுதுறோம். g of f of இந்த f of x பதிலா நம்மளோட கொஸ்டினை போட்டுக்கலாம். ஸோ 3x + 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ எழுதிட்டோமா. இப்போ இதை பார்க்கும்போது f of x மாதிரி இருக்கு பாருங்க. f of இது ஃபுல்லா x மாதிரி இருக்கு. f of x ன்னு ஒரு கொஸ்டின் இருந்தா அது நம்மளோட கொஸ்டின் படி எப்படி பிரியும் 3x + 1 அப்படின்னு பிரிக்கணும். இந்த g அப்படியே வச்சுட்டு இப்போ இவங்களை வந்து 3x + 1ன்னு எழுதணும். ஆனா இந்த x ஓட பிளேஸ்ல இந்த 3x + 1 போடணும். அப்ப 3xக்கு பதிலா இங்க இருக்கிற டேர்ம் அதுக்கப்புறம் +1 இப்படின்னு எழுதணும். இப்போ இதுதான் என்னோட g of xனா g of x ஓட எக்ஸ்பான்ஷன் படி இப்படி கிடைச்சிருக்கும் நம்மளோட வேல்யூ. ஸோ இதை முதல்ல உள்ள வந்து சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் g of x எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம கிட்ட இருக்கிறது g of உள்ள வந்து ஃபர்ஸ்ட் 3 உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா 3 × 3 9x வந்திருக்கும். 3 1s are 3 கிடைச்சிருக்கும். ஆல்ரெடி இங்க ஒரு +1 நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்மளோட வேல்யூ g of உள்ள இருக்க வேல்யூ 9xன்றது சிங்கிள் டேர்ம் அதை அப்படியே தான் வைக்கணும். 3யும் 4யும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு. இதை பார்க்க எப்படி இருக்கு g of x மாதிரி இருக்கு. g of x ஓட எக்ஸ்பென்ஷன் ஃபார்முலா என்ன x + 3. அதாவது இங்க என்ன டேர்ம் இருந்தாலும் அது கூட ஒரு +3ன்னு போட்டா இது ஃபங்க்ஷனா மாறிடும். இப்போ இது பார்க்க g of x மாதிரி இருக்கு. அப்போ இதை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு x + 3ன்னு வரும். ஆனால் xக்கு பதிலாக இங்க இருக்கிற டேர்ம் அப்படியே வரும். அப்ப 9x + 4 + 3ன்னு வந்துடும். இதான் g of x ஓட எக்ஸ்பான்ஷன். இதுல 9x அப்படியே தான் இருக்கும். இந்த 4ம் 3யும் ஆட் ஆயிடுச்சுன்னா இங்க 7ன்னு கிடைச்சிருக்கும். அப்ப 9x + 7ன்னு கிடைக்குது. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதாவது இந்த பக்கம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வரலாம். நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு கேட்டது என்னது f of g of x அப்படின்னு கேட்டதாங்க கொஸ்டின்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த f வந்து அப்படியே வச்சுக்கலாம். இங்க உள்ள இருக்கிற g of x வந்து முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் ஃபங்க்ஷன் பண்ண போறோம். அதாவது இந்த f அப்படியே இருக்கு. முதல்ல இருக்க g அப்படியே இருக்கு. இந்த உள்ள இருக்கிற g of x இருக்குல்ல அதுக்கு பதிலா கொஸ்டின் எடுத்து எழுதிக்கணும். என்னது நம்மளோட x + 3 தானே. அப்ப இங்க x + 3 அப்படின்னு போட்டுருங்க. போட்டாச்சா. இப்போ இது பார்க்க எப்படி இருக்கு g of x மாதிரி இருக்கு. g of x ஓட எக்ஸ்பான்ஷன் என்னது x + 3ல. அப்ப இது ஃபுல்லா x அப்படின்னு வச்சுட்டு g of x மாதிரி இருக்குன்னு அதனால இது x + 3ன்னு எழுதிக்கிறேன். அதாவது x + 3 + 3ன்னு வந்துடும். ஏன்னா இவங்க ஃபுல்லா இப்போ x அதுக்கப்புறம் ஒரு +3 போட்டாதான் அந்த g அங்க இருந்து போகும். ஸோ இதை பார்த்தா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. f of x + 6 அப்படின்னு இருக்கு. இதை பார்த்தா f of x மாதிரி இருக்கு. f of x ஓட ஃபார்மேட் என்ன 3x + 1ன்னு எழுதணும். அதாவது f of என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் 3x + 1 ஃபார்மேட் வரணும். அப்ப 3 × xக்கு பதிலா இங்க இருக்கிற டேர்ம் அதுக்கப்புறம் +1ன்னு எழுதுனா அதுதான் நம்மளோட f of x ஓட ஃபார்மேட். எழுதிட்டோம் நம்ம. 3 உள்ள கொண்டு போய்க்கலாம். ஸோ 3x + இங்க 3 6 are 18 அதுக்கப்புறம் இங்க ஒரு +1 நம்ம கிட்ட இருக்கு. +1 நம்ம கிட்ட இங்க இருக்கு. இதை எழுதிக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 3x + 19 கிடைக்குது. ரெண்டும் வித்தியாசமா கிடைக்குது. ஆனா அவங்க சொல்லிட்டாங்க இவங்க 2 பேரும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஈக்குவலா இருந்தா ஃபைண்ட் எக்ஸ்ன்றதான் நம்மளோட கேள்வி. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல்னு எழுதி எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ 2 பேரும் ஈக்குவல். ஸோ ஃப்ரம் 1 and 2 நமக்கு கிடைச்ச 2 ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணிடலாம் ஈக்குவேட் பண்ணிடலாம். முதல் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன 9x + 7. அப்ப 9x + 7 ஈக்குவல் டு இங்க நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன 3x + 19. இதை எழுதிட்டோம். இப்போ இது 2xல எந்த x பெருசு 9x தானே பெருசு. அப்ப 9x அங்கேயே வச்சுட்டு +3x இங்கே கொண்டு வாங்க -3x ஆயிருக்கும். நம்ம கிட்ட 19 இருக்கு. +7 அங்க கொண்டு போனா -7 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்போ 9xல இருந்து 3x மைனஸ் பண்ணும்போது 6x வந்திருக்கும். இவங்க 2 பேரையும் மைனஸ் பண்ணும்போது 12 கிடைச்சிருக்கும். 19ல 7. அப்ப x = மல்டிப்ள இருக்க 6 அங்க போனா என்ன ஆயிருக்கும் டிவிஷனுக்கு போயிருக்கும். அப்ப கேன்சல் பண்ணா 6 1s are 6 2s are அப்படின்னு கேன்சல் பண்ணிடலாம். அப்ப x ஓட வேல்யூ என்ன 2 தான். ஸோ அந்த 2 காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனும் ஈக்குவலா இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்க. எக்ஸோட வேல்யூ 2ன்றது தான் உங்களோட சரியான ஆன்சர். ஸோ இதுதான் முதல் சாப்டர்ல இருந்து கேட்கப்படுற இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போட்டதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.